to Queen Bee Paradise தமிழ். இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல கிச்சன் சீரீஸ்ல புதுமையான கிச்சன் பொருட்கள், யூஸ்ஃபுல்லான கிச்சன் டூல்ஸ் எல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டு என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூஸை நான் உங்க கூட ஒரு சீரீஸ் மாதிரி ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நிறைய பேர் இந்த வீடியோஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நல்ல குவாலிட்டியான கிச்சன் ப்ராடக்ட்ஸு கம்மி ரேட்டில் இருந்தால் பார்த்து சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு 12 சூப்பரான கிச்சன் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டு அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. முதல் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆயில் டிஸ்பென்சர், அதாவது எண்ணெய் ஊற்றி வைக்கிற பாத்திரம். இப்போல்லாம் விதவிதமாக ஆயில் கண்டெய்னர்ஸ் வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது. சின்ன நாசில் இருக்கிற மாதிரியெல்லாம் கிடைக்குது. இதெல்லாம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே சிரமமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறதும் ஈஸி, க்ளீன் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி தான். மூடி வந்து அட்டாச்சாக இருக்கும். அதில் ஒரு சின்ன ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம பெருவரில் வச்சு அமுத்துனோம்னா அந்த மூடி ஓப்பன் ஆகிக்கும். உள்ளே வந்து இந்த மாதிரி நாசில் கொடுத்துருக்காங்க. இந்த நாசில் பகுதியை வந்து நம்ம தனியாக கழட்டிக்க முடியும். இந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணும்போது திரும்பவும் ஆயில் ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து ஈஸியாக இப்படி கழட்டியாச்சு. நம்ம இப்போ இதில் நம்ம ஆயில் ஃபில் பண்ணலாம். ஸோ சரியாக 1 லிட்டர் ஆயில் பிடிக்குது. இப்போ இந்த நாசில் பகுதியை நல்லா டைட்டாக மாட்டிக்கலாம். இப்போ இதை இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவு அந்த நாசில் வழியாக அளவாக ஆயில் ஊற்றிட்டு டக்குன்னு நிறுத்திக்க முடியுது. நம்ம நிறுத்தினதுக்கு அப்புறமா சைட்லலாம் வலியறதில்ல. அதனால நம்மளுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு எண்ணெய் பாத்திரம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் இது. இந்த பொருளோட ரேட் எல்லாம் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவில் காட்டுற ப்ராடக்ட் எல்லாமே வந்து நான் மீஷோ ரீசெல்லிங் ஆப்பில் இருந்து தான் வாங்கியிருக்கேன். மீஷோவில் பார்த்தீங்கன்னா மித்த வெப்சைட்டை விட ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். மீஷோவில் வந்து நம்ம சொந்த யூஸ்க்கும் பொருள் வாங்கிக்கலாம், இல்லை கொஞ்சம் லாபம் வச்சு நம்ம இந்த ப்ராடக்ட் எல்லாம் சேல் பண்ணி நம்ம பிஸ்னஸும் பண்ணலாம். ஸோ ₹1 கூட முதலீடு இல்லாமல் ஒரு சூப்பரான ரீசெல்லிங் பிஸ்னஸ் வந்து நம்ம வீட்டில் இருந்தே பண்ணிக்க முடியும். இந்த மீஷோ ரீசெல்லிங் பிஸ்னஸ் பற்றி நான் ஏற்கனவே 2 டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. மீஷோ ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுடைய முதல் ஆர்டருக்கு 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மறக்காமல் அவைல் பண்ணிக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் வந்து கிளாஸ் பாட்டில்ஸு. ஸோ மசாலா ஐட்டம் எல்லாம் வந்து கிளாஸில் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு செட்டு நான் வாங்கினேன். இந்த பாட்டிலோட வாய் வந்து குறுகலாக இருக்கிறதால நம்ம நேராக வந்து மசாலா பொடியெல்லாம் கொட்டினா சிந்த வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பாட்டிலோட மேல் பகுதியை கட் பண்ணி வச்சுட்டு இதை வந்து ஒரு ஃபனல் மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம மசாலா பொடி கொட்டும் போது வெளியில் சிந்தவே சிந்தாது. இதுலேருந்து மசாலா பொடி வெளியில் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஓரளவு மீடியம் சைஸ் இருக்கிற ஸ்பூன் வந்து உள்ளே போகுது, பெரிய ஸ்பூன் உள்ளே போகாது. அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். கிளாஸ் பாட்டில்ஸ் வந்து நம்ம வாங்கும்போது அகலமாக இருக்கிற பாட்டில்ஸை விட உயரமாக இருக்கிற பாட்டில்ஸ் வாங்கினோம் அப்படின்னா சின்ன இடத்துல நம்மளால் நிறைய பாட்டில்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்பவே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சின்ன இடத்துல நிறைய பாட்டில்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். எல்லா மசாலா பொடியும் ஒரே ரேக்கில் அடுக்கி வச்சுக்க முடியும். அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர் செட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பியூட்டிஃபுல்லான டம்ளர் செட் இது. நம்ம வீட்டுக்கு ஒரு 4-5 பேர் கெஸ்ட் வராங்க அப்படின்னா நம்ம தண்ணி ஜூஸ் எல்லாம் சர்வ் பண்ணும்போது ஒரே மாதிரி டம்ளரில் கொடுத்தோம்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர் தான். மேலே மட்டும் எனாமல் கோட்டிங்கில் இந்த மாதிரி மயில் டிசைன் எல்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த எனாமல் கோட்டிங் ஃபினிஷ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து வித் ட்ரே வித்தவுட் ட்ரே 2 மாதிரியும் நம்மளுக்கு கிடைக்குது. எனக்கு வந்து இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஏற்கனவே 2 ட்ரே வந்து இருக்குது. அதனால நான் வித்தவுட் ட்ரே ஆர்டர் போட்டுட்டேன். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி மேட்சிங் ட்ரே இல்லைன்னா நீங்கள் வித் ட்ரே கூட ஆர்டர் போட்டுக்கலாம். அடுத்த
ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைஸ் பாக்ஸு. இது வந்து ஒரு ஸ்பேஸ் சேவிங் மசாலா பாக்ஸு. க்ளோஸாக இருக்கும் போது சின்னதாக இருக்குது. இதை வந்து இந்த இடத்துல இப்படி பிடிச்சிட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 2 லேயர் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிரும். மேலே வந்து நான் ஃபுல்லாக கரம் மசாலா ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி அதெல்லாம் வந்து மேலே வச்சுருக்கேன். கீழே வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம் எல்லாம் வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, மல்லி, வெந்தயம் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வந்து கீழே ஃபுல்லாக நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இடத்துல நம்ம நிறைய ஐட்டம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இது ஓப்பன் பண்ணும்போது மேலே இப்படி ஒரு விரல் வச்சுட்டு ஓப்பன் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணும்போது சைடில் ஒரு விரல் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக க்ளோஸ் ஆகிக்கும். ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட் இது. ஆனால் ஒரே ஒரு ட்ராபேக் வந்து இது பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கிடைச்சா ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வர்றதில்ல. இந்த இடத்துல டூத் பிக்கு, ரப்பர் பேண்டு அந்த மாதிரி ஏதாவது ஐட்டம் கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து இருக்குது. இது வந்து டபுள் லேயராக தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை, இது சிங்கிள் லேயராகவும் கிடைக்கும். நான் வந்து எங்கள் அம்மாக்காக தனியாக செப்பரேட்டாக ஒரு பாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு இன்னொரு பாக்ஸ் ஆர்டர் போட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கிற குட்டி பாக்ஸ் சைஸில் வந்து நான் தெரியாமல் போட்டுட்டேன். ஒருவேளை நீங்கள் சிங்கிள் லேயர் பாக்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற சைஸில், அதாவது பெரிய சைஸ் பாக்ஸு பார்த்து கவனித்து ஆர்டர் போடுங்க. நான் வந்து செப்பரேட்டாக அதுக்கு ப்ராடக்ட் கோடெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் வந்து நம்ம எல்லார் வீட்டுக்குமே யூஸ் ஆகிற மாதிரி நல்ல குவாலிட்டியான டோர் மேட்டு. இந்த டோர் மேட் வந்து செட் ஆஃப் 4 வருது. ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் இந்த டோர் மேட் வந்திருக்கு. ரேட்டெல்லாம் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நல்ல குவாலிட்டியாக சாஃப்டாக இருக்குது. பேக் சைடு பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான துணியில் தான் பண்ணியிருக்காங்க. ரப்பர் ஷீட்டெல்லாம் கிடையாது. அதனால் நம்ம துவைச்சி அலாசறது, மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் கூட ஈஸியாக இருக்கும். சுடு தண்ணிலையும் துவைச்சிக்கலாம், மிஷின்லேயும் போட்டு துவைச்சிக்கலாம். ஸோ அதனால் பின்னாடி சைடு எப்போயுமே துணி இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. ஒவ்வொரு மேட்டில் பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து ரப்பர் ஷீட் கொடுத்துருப்பாங்க. அது வந்து மெயின்டைன் பண்ணுறது சிரமமாக இருக்கும். ஸோ இந்த ரேட்டுக்கு இந்த மேட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர்னு நான் சொல்லுவேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் கவர் ஒன்று வாங்கினேன். மயில் படம் போட்ட ரொம்பவே கலர்ஃபுல்லான சூப்பரான ஃப்ரிட்ஜ் கவரு. பிரிண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. துணியில் தான் தைச்சிருக்காங்க. இந்த சைட்ஸ்லலாம் இப்படி பாக்கெட் இருக்குது. நம்ம வந்து பேனா, பென்சில் ஏதாவது அடிக்கடி எடுக்கிற கேஸ் புக்கு அதெல்லாம் வந்து இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். உள் பக்கம் வந்து லைனிங் கொடுத்து தைச்சிருக்காங்க. லைனிங்கும் வந்து துணியில் தான் போட்டு தைச்சிருக்காங்க. துணியாக இருக்கிறதால நம்மளுக்கு நிறைய நாளைக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த பிரிண்ட் வந்து நல்லா இருக்குது. ஸோ இந்த பாக்கெட்டில் வந்து நான் பெண்ணெல்லாம் வந்து வச்சுக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் ஸ்டாண்டு. இந்த பிளேட் ஸ்டாண்டை வந்து பிளேட்டுக்கு மாத்திரம் இல்லாமல் நம்ம நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்த முடியும். நம்ம வீட்டில் இந்த கடாயோட லிட்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த லிட்டெல்லாம் வந்து இதில் நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன பிளேட் ஸ்டாண்டு வந்து நம்ம கவுண்டர் டாப் மேலேயே ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே பெரிய சைஸும் கிடைக்குது. நம்ம சாப்பிங் போர்டு, தோசைக்கல், பணியாரக்கல் இந்த மாதிரி எது வேணாலும் இந்த பிளேட் ஸ்டாண்டில் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்று மேலே ஒன்று உரசாமல் நம்ம வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அடுத்ததும் ஒரு ஸ்பேஸ் சேவிங் கிச்சன் ப்ராடக்ட் தான் கொலாண்டர். அதாவது நம்ம வடிகட்டுறதுக்கு, காய்கறி கழுவுறதுக்கெல்லாம் வந்து ஒரு பவுல் மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வடிஞ்சு போயிடும். யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி மடக்கி ஒரு ட்ரே மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதிகமாக இடம் எடுக்காது. நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இப்போ சிலிக்கான் பார்த்திங்கன்னா 200 டிகிரி வரைக்கும் சூடு தாங்கும். அதனால் இப்போ நம்ம எதாவது சூடாக வடிகட்டணுன்னா கூட நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். யூஸ் பண்ணி முடிச்சுட்டு இதை இப்படி மடக்கி நம்ம வந்து ட்ரே மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஸ்பேஸ் சேவிங். சின்ன கிச்சன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ப்ராடக்ட் வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வடிகட்டி. பெரிய சைஸில் வடிகட்டி வேணும்னு சொல்லி இது ஒன்று வாங்கினேன் நான். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு, ஜூஸ் வடிகட்டுறதுக்கு, புளிக்கரைசல் வடிகட்டுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து இது யூஸ் ஆகும். ஹேண்டிலோடு வருது. குவாலிட்டி நல்லா இருக்குது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இது. நான் ஒவ்வொரு முறை ரெசிபி வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது இந்த சிலிக்கான் ப்ரஷ் இருக்கிற ஆயில் கண்டெய்னர் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இது வந்து நான் ஹோம் சென்டரில் வாங்கினேன். ஆனால் இப்போ இது அவைலபிளாக இல்லை.
ஆனால் இந்த சிலிக்கான் ப்ரஷ் வந்து இப்போ தனியாக கிடைக்குது. இதை வந்து நம்ம எண்ணெய் பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு தோசை சப்பாத்தி பண்ணும்போது இதுலேருந்து எண்ணெய் இப்படி தெளித்து விட்டுக்கலாம். நம்ம ஸ்பூனில் எடுத்து ஊற்றுறத விட இந்த மாதிரி தெளித்து விடும்போது நம்ம எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்பவே நல்ல ப்ராடக்ட்டு, குவாலிட்டி நல்லா இருக்குது, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதோட ப்ராடக்ட் கோடு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட்டும் வந்து ஒரு ட்ரைனிங் பவுல் தான். இது வந்து நம்ம ஏதாவது ஊற வைக்கிறதுக்கு, கழுவுறதுக்கு, நிறைய விஷயத்துக்கு இதை பயன்படுத்திக்க முடியும். இது வந்து இந்த மாதிரி ஹோல்ஸோடு வருது, பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ஹேண்டிலும் இருக்குது. இப்போ நம்ம அரிசியெல்லாம் கழுவும் போது பார்த்திங்கன்னா எவ்வளவுதான் கேர்ஃபுல்லாக கழுவுனாலும் கொஞ்சம் அரிசி வந்து சிங்கில் போயிடும். இந்த பவுலில் நம்ம அரிசி பருப்பெல்லாம் கழுவும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்குது, அரிசியெல்லாம் வந்து சிந்தறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இப்படி வந்து வடிகட்டிக்கலாம், ஒரு அரிசி கூட சிங்கில் போகாது. ரொம்பவே ஈஸியாக டைம் சேவிங்காக இருக்குது. இப்போ நம்ம ஏதாவது ஊற வைக்கணும், அதுலேயே வடிகட்டணும்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வாங்கின ப்ராடக்ட்டு, மீஷோவில் இருந்து தான் வாங்கியிருந்தேன். நல்லா இருக்குது குவாலிட்டி. மீஷோவில் எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். மீஷோவில் வந்து நம்ம சொந்த யூஸுக்கும் பொருள் வாங்கிக்கலாம், நம்ம வந்து சேல் பண்ணுறதுக்காகவும் பொருள் வந்து ஆர்டர் பண்ண முடியும். நீங்கள் மீஷோவில் வந்து ப்ராடக்ட் சர்ச் பண்ணணுன்னா 2 விதமாக சர்ச் பண்ணலாம். ஒன்று வந்து ப்ராடக்ட் கோடு யூஸ் பண்ணி சர்ச் பண்ணலாம், ரெண்டாவது வந்து ப்ராடக்ட் இமேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஸோ 2 விதத்துலேயுமே வந்து அந்த ஃபுல் கேட்லாகோட ரிசல்ட்டும் உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் உங்களுடைய ஓன் யூஸுக்கு ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே வந்து ஆர்டர் டோட்டல்னு டிஸ்பிளே ஆகுது இல்லையா, அந்த அமௌண்ட்டையே நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிடலாம். இதே மார்ஜின் வச்சு வேறு யாருக்காவது சேல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆர்டர் டோட்டல் கூட உங்கள் மார்ஜினை ஆட் பண்ணி அந்த மொத்த அமௌண்ட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் ஷிப்பிங் அட்ரஸ் கேட்கும். இதில் உங்களுக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்கள் அட்ரஸ் கொடுங்க. இதே கஸ்டமருக்கு விற்கிறீங்க அப்படின்னா கஸ்டமரோட அட்ரஸ் கொடுத்து நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிடலாம். உங்கள் கஸ்டமரோட அட்ரஸ்க்கு அவங்க ப்ராடக்ட்டை டெலிவரி கொடுத்துருவாங்க. மீஷோ வந்து ரீசெண்டாக பெஸ்ட்டு ஸ்டார்ட் அப் கம்பெனின்னு அவார்டு கூட வாங்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப நம்பிக்கையான கம்பெனி, வளர்ந்து வர்ற கம்பெனி. அதனால் நீங்கள் எந்த ஒரு பயமுமே இல்லாமல் மீஷோ ரீசெல்லிங் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணலாம். உங்கள் ஃபேமிலியை உங்கள் வருமானத்தை வச்சு நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் கொடுத்துருக்க ப்ராடக்ட் ரிவ்யூஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பி பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.